Hi, hello everyone. Welcome to our channel. This is Soumya from Book Feast. இன்னைக்கு நம்ம வீடியோல T.S. Eliot அவர்கள் எழுதிய Tradition and the Individual Talent அப்படின்ற ஒரு ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். Tradition and the Individual Talent அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு எந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா மொத்தம் ரெண்டு. ஒன்று வந்து தி ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ட்ரெடிஷன், ட்ரெடிஷனுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. ரெண்டாவது வந்து த சிக்னிஃபிகன்ஸ் கிவன் டு இண்டிவிஜுவல் டேலண்ட். ஸோ இங்கிலீஷ் மென் ஆஃப் லெட்டர்ஸ் அது இன்னும் பெக்யூலராக சொல்லணும் அப்படின்னா போயட்ஸ்க்கு மதியில் இண்டிவிஜுவல் டேலண்ட்டுக்கு எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து 1919 T.S. Eliot அவர்கள் எழுதியிருக்காரு. முதல்ல எதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டைம்ஸ் லிட்ரரி சப்ளிமெண்ட் அப்படின்ற ஒரு மேகசினில். அதுக்கப்புறம் 1 இயர் கழித்து, அதாவது 1920 தி சாக்ரட் வுட் அப்படின்ற T.S. Eliot கலெக்ஷனில் வெளியாகுது. இந்த பர்டிகுலர் லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தா கான்செப்ட் ஆஃப் ட்ரெடிஷன். ஸோ ட்ரெடிஷனுடைய கான்செப்டை பற்றி பேசுகிறாங்க. செகண்ட் பார்ட்டில் எலியட்ஸ் தியரி ஆஃப் இம்பர்சனாலிட்டி அண்ட் ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ். ஸோ தியரி ஆஃப் இம்பர்சனாலிட்டி பற்றியும் ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் பற்றியும் பேசுகிறாங்க. அண்ட் தேர்ட் பார்ட்டில் இது வரைக்கும் முன்னாடி பேசின மொத்தத்தோட ஒரு சம்மப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அண்ட் டிஸ்அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு இந்த ஒர்க் கிளியராக புரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சப்டாபிக்ஸ் கொடுத்து நான் இந்த ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சப்டாபிக்ஸ் எதுவுமே வந்து இந்த ஒரிஜினல் டெக்ஸ்டில் இருந்து எடுத்த சப்டாபிக்ஸ்ன்னு கிடையாது, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஜஸ்ட் டைட்டிலாக கொடுக்கப்பட்டது தான். பார்ட் 1 தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் எலிமெண்ட்ஸ். ஸோ ட்ரெடிஷன் அப்படின்றது வந்து இங்கிலீஷ் மென் எஸ்பெஷலாக போயட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு டிஸ்அக்ரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒத்துக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. அந்த ட்ரெடிஷனை வந்து ஒரு குற்றம் மாதிரி பார்க்குறாங்க. அதே இன்னொரு பக்கம் பார்த்தா இண்டிவிஜுவாலிட்டி ஒரிஜினல். ஸோ இண்டிவிஜுவல் ஒரிஜினல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஒர்க்குக்கு வந்து அவ்வளோ மரியாதை, அவ்வளோ ஆனர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ T.S. Eliot அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ட்ரெடிஷன்னா வந்து ப்ளேம் பண்ணக்கூடிய ஒத்துக்க முடியாத விஷயமாகவும், இண்டிவிஜுவாலிட்டி ஒரிஜினல் அப்படின்னா வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விதமாகவும் பார்க்குற இந்த இங்கிலீஷ் மென்னோடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா அன்கிரிட்டிக்கல். அவங்களால ஒரு கிரிட்டிக்கல் சென்ஸில் எந்த ஒர்க்கையுமே பார்க்க முடியாது அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாரு. ஒரு போய்ட்டோட ஒர்க்கை எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாமல், எந்த ஒரு சார்பு நிலையும் இல்லாமல் நம்ம எடுத்து கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் அந்த போய்ட்டோடைய பாஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். தன்னுடைய பாஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து ஒரு போமை எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷ் கிரிட்டிக்ஸ் வந்து ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இங்கிலீஷ் மென் ட்ரெடிஷன்ன்ற வார்த்தையை என்னவாக நினைக்கிறாங்க அப்படின்னா லிட்ரரி க்யூரியாசிட்டிஸ் ஆஃப் ஓல்டு டைம்ஸ். பழங்காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள்லையும் இலக்கணத்துலேயும் மட்டும்தான் ட்ரெடிஷனை பார்க்க முடியும், அதுதான் ட்ரெடிஷன் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. T.S. Eliot பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மென்க்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் இன்சைட் கிடையாது. ஒரு ஒர்க்கை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு உள்நோக்கு மனநிலை வந்து இங்கிலீஷ் கிரிட்டிக்ஸ் கிட்டே கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. எதை வச்சு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் கிரிட்டிக்ஸ் வந்து ட்ரெடிஷனுடைய வெயிட் என்ன அந்த ஒர்க்கில் அப்படின்றத பார்க்க மாட்டாங்களாம். அந்த ஒர்க் எழுதின அந்த ரைட்டர் வந்து தன்னுடைய பாஸ்ட்டை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத எவாலுவேட் பண்ண மாட்டாங்களாம். Do not give due weight to tradition in evaluating the writers of the past and in the appreciation of the poets of the present. ஸோ ஒரு ஒர்க்கில் ட்ரெடிஷனோடைய வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது, பாஸ்டோட ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து தான் அந்த போமையும் அந்த போயட்டையும் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இது வந்து இந்த இங்கிலீஷ் கிரிட்டிக்ஸ் கிட்ட கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ ட்ரெடிஷ்னல் எலமெண்ட் வந்து ஒரு ஒர்க்குக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றத தான் இந்த டாப்பிக்கில் பேச வராரு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து ஒரு கிரியேஷனுக்கு ஒரு முக்கியத்துவமாக ஒரு அடிப்படையானதாக இருக்குது. ஒரு க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டியை நோக்கி கைட் பண்ணக்கூடியது கிரிட்டிசிசம். ஒரு ரீடருடைய ரெஸ்பான்ஸ், ஒரு பர்டிகுலர் ஒர்க்கில் அந்த ரீடர் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க என்னெல்லாம் பதிவிட விரும்புகிறாங்க அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் விதமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா கிரிட்டிசிசம். இந்த கிரிட்டிசிசம் மூலயமா படிக்கிறவங்களுடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது.
அவங்க ரீட் பண்ணக்கூடிய புக்குக்கும் அவங்களுடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் இதுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங்கை வந்து ஒரு கிரிட்டிசிசம் மூலியமாக தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன் டு தி இண்டிவிஜுவல் டேலண்ட். இந்த இடத்துல ஒரு பர்சனல் எமோஷனை பற்றி பேசுகிறாரு. இங்கிலீஷ் மேன் என்ன பண்ணுவாங்களா, ஒரு போயட்டோட ஒர்க் இன்னொரு போயட்டோட ஒர்க்கை வந்து சப்போர்ட் பண்ணுது, ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சால் இவங்களுடைய பர்சனல் எமோஷன் வந்து எவோக் ஆகும். அதாவது ஒரு போயட் இன்னொரு போயட்டோட ஒர்க்கை ரிசம்பிள் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சால் உடனே வந்து அந்த போமையும் அந்த போயட்டையும் ப்ரைஸ் பண்ணுவாங்களான்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துக்கு கூட இன்னும் 3 விஷயம் ஆட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த போயட்டு இந்த போமை எழுதுறதுல இவருடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன இருக்குது. ரெண்டாவது, பெக்யூலியாரிட்டி ஆஃப் தி போயட், அந்த போயட்டுடைய தனிப்பட்ட முயற்சி. ஒரு விஷயத்தை இவர் கிரியேட் பண்ணியிருக்காரு, இவருடைய இண்டிவிஜுவாலிட்டியை கொண்டு வந்திருக்காரு, அப்போ இவருடைய தனிப்பட்ட முயற்சி என்னவாக இருக்கும் அப்படின்றத ஆராய்வாங்க. மூணாவது, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி போயட் வித் ஹிஸ் கான்டெம்பரரிஸ் அண்ட் ப்ரிடிசிசர்ஸ். கான்டெம்பரரிஸ் அப்படின்னா இவர் கூட இவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த கவிஞர்கள். ப்ரிடிசிசர்ஸ் அப்படின்னா இவருடைய காலகட்டத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கவிஞர்கள். ஸோ இந்த கான்டெம்பரரிஸோடைய ஒர்க்ஸ்க்கும் இந்த ப்ரிடிசிசர்ஸோட ஒர்க்ஸ்க்கும் இவருடைய ஒர்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இங்கிலீஷ் மென்னுக்கு ஒரு ஒர்க் பிடிச்சிருச்சு, அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி ரிசம்பிள் பண்ணி இன்னொரு போய்ட்டு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு அப்படின்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒர்க் தான் பெஸ்ட் அப்படின்னு ப்ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு போய்ட்டோட ஒர்க்கை எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாமல், எந்த ஒரு சார்பு நிலையும் இல்லாமல் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த போயட்ஸோடைய சாயல் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ பாஸ்டோடைய ரிசம்பிளன்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும். அப்படி இல்லாமல் எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது. ஈவன் டெட் போயட்ஸ் கூட வந்து நல்லா வளர்ந்து ரொம்ப பாப்புலராக இருந்த போயட்ஸ் கூட தனக்கு முன்னாடி காலகட்டத்தில் வாழ்ந்த போயட்ஸோடைய ஒர்க்கை ரிசம்பிள் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பர்சனோட இண்டிவிஜுவாலிட்டி அந்த போமில் தெரியுது, ஒரு போய்ட்டோட இண்டிவிஜுவாலிட்டி தெரிஞ்சாலும் அதே ஒர்க்கில் அந்த போய்ட் வந்து ஒரு ட்ரெடிஷன், இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு போய்ட்டை பற்றியோ இல்லை ஒரு போமை பற்றியோ ரிசம்பிள் பண்ணி தான் எழுதியிருப்பார். ஸோ ட்ரெடிஷன், இண்டிவிஜுவல் டேலண்ட் இது ரெண்டுமே வந்து ஒன்றாக தான் இருக்கும். இது ரெண்டையுமே வந்து தனியாக பிரித்து நம்மளால் பார்க்க முடியாது. தி கோ டுகெதர் அப்படின்றது தான் சொல்ல வராரு. பட் ட்ரெடிஷன்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. முதல்ல ட்ரெடிஷன் அப்படின்னா என்னெல்லாம் இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் திங், ட்ரெடிஷன் அப்படின்றது வந்து பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நம்பர் 2, நாட் அ பிளைண்ட் அட்ஹரன்ஸ். அட்ஹரன்ஸ் அப்படின்னா வந்து கடைப்பிடித்தல். ஸோ கண்ணை மூடிட்டு முன்னாடி இருக்கவங்க என்னெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ, எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக எக்ஸாக்டாக அப்படியே செய்கிறது கிடையாது. மூணாவது, நாட் அன் இமிட்டேஷன் ஆர் ரிப்பிட்டேஷன். ஸோ ட்ரெடிஷன் அப்படின்றது நம்மளுடைய ஏன்ஷியண்ட்டில் பாஸ்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே பார்த்து இமிட்டேட் பண்ணுறதோ இல்லை ரிப்பீட் பண்ணுறதோ கிடையாது. இட் கெனாட் பி இன்ஹெரிட்டட். ஸோ ஃபோர்த், ட்ரெடிஷன் அப்படின்றது வந்து பரம்பரையாக வந்து வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியாது. அது எப்போ தான் வந்து நமக்கு வரும் அப்படின்னா இட் கேன் பி அக்கர்ட் ஒன்லி பை ஹார்ட் ஒர்க். ஒரு ஹார்ட் ஒர்க் மூலயமா மட்டும்தான் இந்த ட்ரெடிஷனை வந்து நம்மளால் ஒரு ஒர்க்குள்ளே கொண்டு வர முடியும். அப்படி இந்த ட்ரெடிஷனை ஒரு ஒர்க்குள்ளே நம்ம கொண்டு வரணும், நம்மளுடைய ஐடென்டிட்டி போகாமல் கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கவிஞருடைய விஷயத்தை பற்றி எழுத போகிறோம், இல்லை ஒரு கவிஞருடைய போமை பற்றி நம்ம ஏதாவது எழுத போகிறோம் அப்படின்னா அந்த கவிஞர்கள் வாழ்ந்த கால வரலாறு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக எழுத முடியும். அப்படியே அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது இப்போ ப்ரெசண்ட்டுக்கு ஒத்து வரா மாதிரி எழுதணும். இதுதான் ட்ரெடிஷன் அப்படின்ற ஒரு டெஃபினிஷனை கொடுக்குறாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சென்ஸ் தான் வந்து பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டை கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஒரு க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தன்னுடைய காலகட்டத்தையும் தன்னுடைய இலக்கியத்தை சேர்ந்த காலகட்டத்தையும் மட்டும் பார்க்காம மொத்த வேர்ல்ட் லிட்ரேச்சரையும் பார்க்கணும். தான் எந்த காண்டினெண்ட்டில் இருக்கோமோ அந்த காண்டினெண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான இலக்கியங்கள் கிளாசிக் ஏஜில் இருந்து இப்போ இருக்க வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்தாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கக்கூடிய ஒரு காமன் ஃபீச்சர் தெரியும். அந்த காமன் ஃபீச்சரை தான் வந்து ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ட்ரெடிஷன் கூட அந்த காமன் ஃபீச்சர் கூட சேர்ந்து அந்த போயட்டோடைய ஒரு க்ரியேஷனாக வந்து அந்த ஒர்க்கில் ஒரு பார்ட் ஆஃப் தி ஒர்க்காக இருக்கணும். ஒரு ட்ரெடிஷனோட வேல்யூவை பற்றி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு கவிஞனை வந்து
அவனுடைய இலக்கியத்தையும் அவனுடைய கற்பனைகளையும் வந்து ஒரு உயிரோட்டமாக வச்சிருக்க உதவும். தான் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்றதையும் அந்த கவிஞர் ஞாபகம் வச்சுக்கணும். அதே சமயம் வந்து தன்னுடைய முற்காலத்தில் வாழ்ந்த கவிஞர்களை பற்றின ஒரு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இட் மேக்ஸ் அ ரைட்டர் ட்ரெடிஷ்னல். ஒரு ரைட்டரால் ஒரு ட்ரெடிஷ்னல் ரைட்டராக ஃபார்ம் ஆக முடியும். அடுத்ததாக பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட், இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறாங்க. இன்டர்டிபெண்டன்ஸ், ஒன்றை ஒன்று சார்ந்தது. ஒரு பாஸ்ட்டை எப்பயுமே வந்து நம்ம ஒரு ப்ரெசண்ட்டோடைய சிச்சுவேஷனை வச்சு ஆல்டர் அண்ட் மாடிஃபை பண்ணுவோம். ஒரு ப்ரெசண்ட்டை பாஸ்டோடைய சிச்சுவேஷனை வச்சு ஆல்டர் அண்ட் மாடிஃபை பண்ணுவோம். ஸோ பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட ஒர்க்கோ இல்லை ஒரு போயட்டோட போமோ இல்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம இன்னொருத்தோட கம்பேர் பண்ணி தான் அது பெஸ்ட்டாக வேர்ஸ்ட்டாக அப்படின்னு சொல்ல முடியும். அந்த பீஸ் ஆஃப் ஒர்க்கை மட்டும் தனியாக ஐசோலேட் பண்ணி இது ஒரு செப்ரேட் ஐடென்டிட்டி, இந்த ஐடென்டிட்டி வந்து ஒரு பெரிய என்டிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அப்போது ஒரு ஒர்க்கோடைய எக்ஸலன்ஸாக இருந்தாலும் சரி, லிமிட்டேஷன்ஸாக இருந்தாலும் சரி, அதை சொல்கிறதுக்கு நம்ம எதன் வழியாக வரணும் அப்படின்னு பார்த்தா ட்ரெடிஷன் ஆஃப் தி பாஸ்ட். ஸோ இது வரைக்கும் இது இருக்குது, இதுக்கப்புறம் இந்த ஒர்க்கில் வந்து இந்த விஷயம் இல்லை இந்த ஒர்க்கில் இந்த விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணும் போது தான் தெரியும். ஸோ அந்த கம்பேரிசன் வந்து ஹையாக இருந்தாலும் சரி லோவாக இருந்தாலும் சரி, இட் இஸ் டிட்டர்மைன்ட் ஒன்லி இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி ட்ரெடிஷன் ஆஃப் தி பாஸ்ட். ட்ரெடிஷன் ஆஃப் தி பாஸ்ட் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த இண்டிவிஜுவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக வேர்ஸ்ட்டாக அப்படின்னு நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். இப்போது ஒரு ஆர்டிஸ்டோட ஒர்க்கும் அவருக்கு முன்னாடி வாழ்ந்த ப்ரிடிசிசஸோட ஒர்க்கையும் வந்து கம்பேர் பண்ணாலோ இல்லை கான்ட்ராஸ்ட் பண்ணாலோ நம்ம அந்த ஒர்க் எப்படி இருக்குன்றதை பயன்படுத்தி தான் அந்த ஆர்டிஸ்ட்டையும் அந்த போயட்டையும் அப்ரிஷியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி தன்னுடைய பாஸ்ட் ட்ரெடிஷன் ஆஃப் தி பாஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதுன்றது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசமில் மட்டும் கிடையாது, ஒரு ஈஸ்தட்டிக் பிரின்சிபிள்லையும் நம்மளால் பார்க்க முடியும். ஈஸ்தட்டிக் பிரின்சிபிள் அப்படின்னா அழகு உணர்வு கொள்கை அப்படின்னு அர்த்தம். ஒரு பாஸ்டில் எழுதின ஒரு ஒர்க்குக்கும் ப்ரெசண்ட்டில் எழுதின ஒரு ஒர்க்குக்கும் என்ன விதமான தொடர்பு இருக்குது அப்படின்றத தான் சொல்கிறாரு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பாஸ்டில் எழுதின ஒரு விஷயமோ இல்லை ஒரு சிச்சுவேஷனோ ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்குது, அந்த பாஸ்டுடைய பிரதிபிம்பம் இந்த ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து முதல்ல நம்ம கணக்கிடணும். இரண்டாவதாக அந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணணுமா இல்லை டிப்ரிஷியேட் பண்ணணுமா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய போமை அமைச்சு எழுதணும். இது போமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆர்ட் எதுவாக வேணால் இருக்கலாம். பாஸ்டோட கம்பேர் பண்ணி தான் வந்து அது பெஸ்ட்டாக ஒஸ்ட்டாக அப்படின்னு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஒரு போய்ட்டோட ஒர்க்கை மட்டும் ஐசோலேட் பண்ணி இதுதான் பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பாஸ்டோட ஸ்டாண்டர்ட்ஸை கம்பேர் பண்ணி தான் அது பெஸ்ட் ஆர் வர்ஸ்ட் அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஒரு கான்டெம்ப்ரரி ஒர்க்கை வந்து எப்பயுமே பாஸ்டில் இருந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஒர்க் கூட கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்ற அதோடைய தரத்தை பற்றி பேசுவாங்க. பாஸ்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னாலே அங்கே ட்ரெடிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. அண்ட் அந்த ஒர்க்கில் கண்டிப்பாக அந்த போய்ட்டோடைய ஒரிஜினாலிட்டி இருக்கும். அப்போ இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டும் வந்துருச்சு. ஸோ இது ட்ரெடிஷன் தான் இல்லை இது இண்டிவிஜுவல் தான் அப்படின்னு நம்ம தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணுறது ஒரு பெரிய குற்றமாக டிஎஸ் எலியட் கருதுறாரு. அப்போ நம்ம என்னென்ன டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படின்னு தான் அந்த பீஸ் ஆஃப் ஒர்க்கை டிஃபைன் பண்ணணும். லிட்ரேச்சர் ஆஸ் ப்ராக்ரெஷன். ஸோ இலக்கியம் அப்படின்றது ஒரு தொடர்ச்சி, ஒரு தொடராக தான் போகக்கூடியது. இந்த லிட்ரேச்சரில் ஒரு யங் போயட், அதாவது ஒரு பட்டிங் போயட், இப்போ தான் வந்து கவிதைகளை எழுத ஆரம்பிக்கிற ஒரு கவிஞர் இருக்கார் அப்படின்னா அந்த கவிஞரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பாஸ்ட்டை பற்றி ரொம்பவே வந்து அவருக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஏதோ தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு தன்னுடைய பாஸ்ட் ஜென்ரேஷனில் எழுதப்பட்ட கருத்துக்களை திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பட்டிங் ஆர்டிஸ்டாக இருக்கார் அப்படின்னா வேணா அவர் வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் லிட்ரேச்சரை தன்னுடைய டாபிக் தன்னோட மாடலாக கருதி அந்த சர்டன் பீஸை பற்றி கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அந்த சர்டன் பீரியட் ஆஃப் லிட்ரேச்சரில் யாரெல்லாம் இருக்கா, ஸோ பெரிய போய்ட்ஸை மட்டும் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடாது. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சிறிய போய்ட்ஸை பற்றியும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஒர்க்கை எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஈவன் இப்படி ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் லிட்ரேச்சரை மட்டும் தெரிஞ்சுட்டு எழுதுறதே வந்து
மொத்த ரியல் பாஸ்ட்டையும் வந்து சொல்ல போகிறது கிடையாது. இப்படி எழுதக்கூடாது. ஒரு போயட் அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா மொத்த பாஸ்ட்டையும் தெரிஞ்சுட்டு தான் எழுத ஆரம்பிக்கணும். ஆனால் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட், ஒரு பட்டிங் போயட்க்கு மொத்தத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ தற்போதைக்கு ஒரு பீரியட் ஆஃப் லிட்ரேச்சரை பற்றி தெரிஞ்சுட்டு எழுதணுமே தவிர, தனக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் எழுதுனதை அப்படியே கண்மூடித்தனமாக ரிப்பீட் பண்ணுறதோ இல்லை பெரிய பெரிய போயட்ஸோட கருத்தை வந்து ஹைலைட் பண்ணி எழுதுறதோ இருக்கக்கூடாது. சேஞ்ச் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட், இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை சொல்கிறதுக்காக கெலடோஸ்கோப்பை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. கெலடோஸ்கோப்பில் நம்ம வந்து நிறைய கண்ணாடி கிளாஸு இல்லை குட்டி குட்டி பால்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு ஆங்கிளில் திருப்பும் போதும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் தெரியும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து அதே தான். ஸோ ஒரு இலக்கியத்தில் ஒரு கண்டென்ட் வந்து இதே மாதிரி தான் இருக்குது. கெலடோஸ்கோப்பில் வந்து எப்படி மாற்றங்கள் தெரியுதோ அதே மாதிரி வார்த்தைகள், போயட்டிக் டிக்ஷன் தான் மாறுதே தவிர அந்த கண்டென்ட் வந்து மாறலை. ஸோ இது வந்து ஒரு சேஞ்ச் தான், இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. சேஞ்ச்க்கும் இம்ப்ரூவ்மெண்ட்க்கும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. அண்ட் தி நாலேஜ் பொசஸ்ட் பை தி ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் மாடிஃபைஸ் தி பாஸ்ட். ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுடைய நாலேஜ் வந்து பாஸ்ட்டை மாடிஃபை பண்ணணும். பாஸ்ட் இஸ் மாடிஃபைட் பை தி ப்ரெசன்ட். பாஸ்ட் வந்து எதை மாடிஃபை பண்ணோன்னா ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் எதை மாடிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தா பாஸ்ட். நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு போயட்டுக்கு வந்து ஒரு பாஸ்ட்டை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு நாலேஜ் வந்து தேவையில்லை. ஒரு டீட்டெயிலான ஒரு நாலேஜை வந்து அந்த போயட் தெரிஞ்சுக்கும் பொழுது, டீட்டெயிலாக பாஸ்ட்டை பற்றி புரிஞ்சுக்கும் போது அந்த போயட்டோடைய நாலேஜ் ஆனது வந்து போயட்டிக் சென்சிபிலிட்டியை கொண்டுடுது. ஸோ சென்சிபிலிட்டி அப்படின்னா உணர்வுத்திறன். ஸோ ஒரு போயட்டோடைய ஒரு போயட்டிக் உணர்வு திறனை வந்து இந்த பாஸ்ட்டை பற்றின ஒரு ப்ரொஃபைன் நாலேஜ் வந்து கொண்டுடுது. ஸோ பாஸ்ட்டை பற்றி அவ்வளோ டீப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்களாம். ஆனால் டிஎஸ் எலியட் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கார். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு போயட்டுக்கு வந்து பாஸ்ட்டை பற்றின ஒரு டெப்த்தான நாலேஜ் இருக்கணும். பாஸ்ட்டை பற்றி கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு பாஸ்ட்டை பற்றி நம்ம கிளியராக தெரியும் போது தான் ட்ரெடிஷன்னா என்ன அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு கிடைக்கும். ட்ரெடிஷன்னா என்ன அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்மளுடைய உணர்வு திறனுக்கு வந்து ஒரு அமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சரை நம்மளால் கொடுக்க முடியும். அப்படி சென்சிபிலிட்டிக்கு வந்து ஒரு ஷேப் வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய போயட்டிக் க்ரியேஷன் வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கும். ஏன்னா ஒரு போயட்டிக் க்ரியேஷனுடைய ஒரு வைட்டல் இம்பார்ட்டண்ட் ரோலை ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தா சென்சிபிலிட்டி. கம்மிங் டு பார்ட் 2. பார்ட் 2ல் வந்து 2 டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா தியரி ஆஃப் இம்பர்சனாலிட்டி. செகண்ட் ஒன் ஒரு ஃப்ரேஸ் ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ். இப்போது தியரி ஆஃப் இம்பர்சனாலிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு போயட்டுக்குன்னு தனிப்பட்ட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஒரு போம்க்குன்னு தனிப்பட்ட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்கணும். இந்த போயட்டோட எமோஷனும் ஃபீலிங்கும் அந்த போமில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆனால் அதை பர்சனல் தியரி அப்படின்னு சொல்லுவோம். பட் டிஎஸ் எலியட்டோட இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் பேசப்பட்டிருக்கிறது இம்பர்சனல் தியரி. இந்த போயட்டோட தனிப்பட்ட எமோஷன்ஸோ ஃபீலிங்ஸோ அந்த போமில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடாது. சரி, ஒரு போயட் தான் வந்து ஒரு போமை எழுதுறாரு. அப்போ இந்த போயட்டோடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக அந்த போமில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அது ரிஃப்ளெக்ட் ஆகாமல் எப்படி எழுதுறது அப்படின்னா அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கான ரீசனை சொல்கிறாரு. ஸோ 20th century போயட்டான டிஎஸ் எலியட் அவர்கள் ஒரு சயின்டிஃபிக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். பிளாட்டினம் அப்படின்ற ஒரு கேட்டலிஸ்ட்டை பற்றி பேசுகிறாரு. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது பார்க்கலாம். ஒரு ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஒரு போயட்டோ தன்னுடைய நாலேஜை வந்து ட்ரெடிஷனை பற்றியும் பாஸ்ட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுல கெரியர் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். லிட்ரரி ட்ரெடிஷனுக்கு முன்னாடி தன்னை தானே கண்டினியூவாக சரண்டர் பண்ணணும். இப்படி பண்ணுறதன் மூலயமா போயட்டிக் சென்சிபிலிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ போயட்டிக் சென்சிபிலிட்டி மூலயமா தன்னுடைய ஒரிஜினாலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டியை வந்து அந்த போமில் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். பாஸ்ட்டை மாடிஃபை பண்ணி அந்த போமில் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இதன் மூலயமாக பண்ணுறதுனால அந்த ஒர்க் வந்து ஒரு பெஸ்ட் பீஸாக கருதப்படும். ஒரு யங் பட்டிங் போயட் இருக்காங்க அப்படின்னா அந்த போயட்டை பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றியும் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை பற்றியும் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக எழுதுவாங்க. அதுவே வந்து அவங்க கொஞ்சம் மெச்சூர் ஆகி கொஞ்சம் மெச்சூர்டான போம்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிக்கும் போது அந்த போயட்டோட போமை நம்ம படித்தோம் அப்படின்னா அதில் வந்து அந்த போமோட விஷயங்கள் மட்டும்தான் பேசப்பட்டிருக்கும். போமோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் பேசப்பட்டிருக்குமே தவிர இந்த போயட்டை பற்றின எந்த ஒரு பர்சனாலிட்டி ரெஃபரன்ஸும் இருக்காது.
ஸோ அந்த போயட் போக 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 ஆப்ஜெக்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த போயட் மெச்சூர் ஆக ஆக அந்த போயட் வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் போயட்ரி எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ சப்ஜெக்டிவ் போயட்ரி, ஆப்ஜெக்டிவ் போயட்ரி அப்படின்னு பார்த்துருப்போம். அக உணர்வுகளை பற்றி சொல்கிறது சப்ஜெக்டிவ் போயட்ரி, புற உணர்வுகளை பற்றி சொல்கிறது ஆப்ஜெக்டிவ் போயட்ரி. ஸோ இந்த போயட் வந்து ஒரு ஆப்ஜெக்டிவிட்டியை பற்றி எழுத ஆரம்பிச்சிருவார், ஆப்ஜெக்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்படி கொடுக்கும் போது இந்த போயட்டோட எமோஷன்ஸோ பேஷன்ஸோ வந்து அதில் பர்சனலைஸ்டாக இருக்காது. இப்போது அந்த போயட்டை வந்து ஒரு சயின்டிஸ்ட் கூட கம்பேர் பண்ணுறாரு. ஒரு சயின்டிஸ்ட் எப்படி இம்பர்சனலாக ஆப்ஜெக்டிவாக இருக்காரோ அந்த மாதிரி இந்த போயட் மாறிட்டார். தி பர்சனாலிட்டி ஆஃப் தி ஆர்டிஸ்ட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட், பட் தி சென்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். அந்த ஆர்டிஸ்டோட பர்சனாலிட்டி வந்து யாருக்கும் முக்கியம் கிடையாது, சென்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன் எந்த அளவுக்கு அந்த போமில் இருக்குது அப்படின்றது தான் முக்கியத்துவமானது. குட் போயட் அப்படின்றவங்க வந்து தன்னுடைய பர்சனல் ஜாய்ஸ் அண்ட் சாரோவை பற்றி அந்த போமில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இன்ஸ்டட் ட்ரெடிஷனை வந்து ஒரு அக்வயரிங் நாலேஜாக கொண்டு அந்த போமை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. Thus, the poet's personality is only a medium or a catalyst in which a chemical reaction takes place. ஒரு போயட்டோடைய பர்சனாலிட்டி அப்படின்றது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டலிஸ்ட்டோ இல்லை ஒரு மீடியமோ மாறி தான், எந்த ஒரு மாற்றமும் வந்து அந்த போமுக்கு கொடுக்காது. பட் ஆனால் அந்த போம் வந்து நல்லா ஷைன் ஆகிறதுக்கு, அந்த போம் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. Honest criticism and sensitive appreciation is directed not upon the poet but upon his poetry. ஒரு ஹானஸ்டான ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது, ஒரு சென்சிட்டிவ் அப்ரிசியேஷன் இருக்குது அப்படின்னா அது எதன் போல் இருக்கணும் அப்படின்னா அந்த போயட் மேலே வந்து அதை கம்பேர் பண்ணாமல், அந்த போயட்டை கார்னரைஸ் பண்ணி அதை வச்சு அனலைஸ் பண்ணாமல் அந்த போமை வச்சு தான் அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். எலியட் opposes the romantic theory of poetry as self-expression. ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அவர்கள் வந்து போயட்ரினா என்னன்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாரு. போயட்ரி இஸ் தி ஸ்பான்டானியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் எமோஷன்ஸ். ஸோ உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் வந்து கவிதைகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் டிஎஸ் எலியட் அவர்கள் இது ஒரு முட்டாள்தனம் அப்படின்றத சொல்கிறாரு. போயட்ரி, கவிதைகள் அப்படின்றது வந்து ஒரு போயட்டோடைய எமோஷன்ஸையோ ஃபீலிங்ஸையோ பர்சனாலிட்டியோ ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. போயட்டிக் ப்ராசஸ் வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கக்கூடாது. ஒரு poetic process அப்படின்றது கண்டினியூவல் சரண்டர் ஆஃப் தி போயட் ஹிம்செல்ஃப். அந்த போயட் தன்னைத்தானே கண்டினியூவலாக சரண்டர் பண்ணியிருக்கக்கூடியதாக தான் இருக்கணும். தன்னுடைய செல்ஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னுடைய பர்சனாலிட்டி உடைய ஐடென்டிட்டி இல்லாமல் ஒரு போமை அமைச்சிருக்கணும். ஸோ டிஎஸ் எலியட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, போயட்ரி இஸ் அன் எஸ்கேப் ஃப்ரம் எமோஷன். எமோஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு அங்கம் தான் போயட்ரி. போயட்ரி இஸ் நாட் தி எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் பர்சனாலிட்டி. போயட்ரி அப்படின்றது ஒரு பர்சனோடைய பர்சனாலிட்டியை வந்து வெளிக்கொண்டு வர விதமாக இருக்கக்கூடாது. இட் இஸ் அன் எஸ்கேப் ஃப்ரம் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டியில் இருந்து வெளிவரக்கூடியதாக எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக தான் போயட்ரின்றது இருக்கணும். Thus poetic process is the continual extension of personality. பர்சனாலிட்டியை விட்டு ஒரு பர்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து தான் போம் எழுத ஸ்டார்ட் பண்ணும். ஒரு பட்டிங் ஆர்டிஸ்டாக இருக்கும் போது தன்னை பற்றியும் தன்னுடைய கருத்துக்களை பற்றியும் தன்னுடைய பர்சனாலிட்டியை பற்றியும் யோசிப்பாங்க. ஆனால் அந்த போய்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆக ஆக பர்சனாலிட்டியை விட்டு வெளிவந்துக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்ததாக இம்பர்சனல் தியரி ஆஃப் போயட்ரி அப்படின்ற இந்த கான்செப்டுக்கு கொஞ்சம் எலாபரேஷனை கொடுக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எலாபரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆல் போயட்ரி இஸ் அ லிவிங் ஹோல். ஸோ போயட்ரி மொத்த கவிதைகளும் வந்து ஒன்றுத்தில் தான் அடங்குது. அது என்ன அப்படின்னா லிவிங் ஹோல். வெதர் ரிட்டன் இன் தி பாஸ்ட் ஆர் இன் தி ப்ரெசென்ட். ஒன்று பாஸ்ட்டில் எழுதியிருக்கோம் இல்லை ப்ரெசென்ட்டில் எழுதியிருக்கோம். பாஸ்ட்டை பற்றியோ ப்ரெசென்ட்டை பற்றியோ தான் அமைஞ்சிருக்க போது எந்த ஒரு போயமே வந்து நம்மளால் தனியாக ஐசோலேட் பண்ணி இது பெஸ்ட் பீஸ் இல்லை இது வேர்ஸ்ட் பீஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது. எல்லா போயமுமே ஒவ்வொரு போயமுமே வந்து மாடிஃபை ஆகிருக்கும். எதால் இன்னொரு போமால் மாடிஃபை ஆகிருக்கும். அந்த இன்னொரு போம் இன்னொரு போமால் மாடிஃபை ஆகிருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் பாஸ்ட் மாடிஃபைஸ் தி ப்ரெசென்ட், ப்ரெசென்ட் மாடிஃபைஸ் தி பாஸ்ட். ஒரு போம்க்கும்
மற்ற போம்க்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ப்ராப்பர் ஆப்ஜெக்ட், ஸோ சப்ஜெக்டாக இருக்கக்கூடாது, ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். அப்பான் விச் கிரிட்டிசிசம் அண்ட் அப்ரிசியேஷன் இஸ் டு பி டிரெக்டட். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்மளால் கிரிட்டிசைஸ் பண்ணவோ இல்லை அப்ரிஷியேட் பண்ணவோ முடியும். ஒரு கிரிட்டிசிசம்லேயோ ஒரு அப்ரிசியேஷன்லையோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு போம்க்கும் இன்னொரு போம்க்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆப்ஜெக்டிவாக தான் இருக்கணும், சப்ஜெக்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா இந்த போமை எழுதின போயட்டோட பர்சனல் விஷயத்தை பற்றி பேசாததாக இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி போம் அண்ட் அதர் போம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா த ரிலேஷன்ஷிப் ஆஃப் தி போம் டு தி போய்ட். இந்த போம்க்கும் போய்ட்க்கும் என்ன விதமான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சயின்டிஃபிக் இல்லஸ்ட்ரேஷனை கொடுக்குறாரு. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தா ஃபார்மேஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 ப்ளஸ் வாட்டர் H2O இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஹீட் பண்ணும் போது பிளாட்டினம் அப்படின்ற ஒரு கேட்டலிஸ்ட்டை வந்து அங்கே வைப்பாங்க. ஸோ ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்டாக வரும் அப்படின்னு பார்த்தா H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த சல்ஃபியூரிக் ஆசிடில் பார்த்தோன்னா இந்த SO2ஓட கண்டென்ட்டும் இருக்கும், H2Oவோட கண்டென்ட்டும் இருக்கும். ஆனால் பிளாட்டினமோட கண்டென்ட் மட்டும் அங்கே இருக்காது. ஏன்னா பிளாட்டினம் இந்த இடத்துல ஒரு மீடியேட்டராக ஒரு கேட்டலிஸ்ட்டாக மட்டும்தான் இருக்குது. இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஆனால் பிளாட்டினமோட ஐடென்டிட்டி மாறவே இல்லை. ஸோ ஒரு போயட்டும் வந்து இப்படி தான் இருக்கணும், அந்த இடத்துல வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். அவருடைய எமோஷன்ஸோ இல்லை அவருடைய ஃபீலிங்ஸோ வந்து பர்சனலாக அந்த போமில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. இதே மாதிரி தான் ஒரு போயட்டோடைய மைண்டானது ஒரு கேட்டலிஸ்டாக இருக்க வேணும். ஏன்னா ஒரு போம்க்கான எக்ஸ்பீரியன்ஸையோ பேஷனையோ வந்து அனலைஸ் பண்ணணும். அந்த அனலைஸில் நிறைய ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். இவ்வளோ பண்ணியிருக்கிறதுனாலும் இந்த மெட்டீரியல்ஸ் ஆஃப் போயட்ரி, எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பேஷன், இது ரெண்டுமே வந்து மெட்டீரியல்ஸ் ஆஃப் போயட்ரி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் பேஷன்லேயும் போம்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேஷன் தான் இருக்கணுமே தவிர இந்த போயட்டோடைய மைண்ட் வந்து இந்த போயட்டோட ஓன் பர்சனல் வியூஸை வந்து இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. We must realize the distinction between the man who suffers and the mind that creates. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு போம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த போமில் ஒரு மேனை பற்றி பேசியிருக்காங்கன்னா அந்த மேனுடைய கஷ்டம் என்ன அப்படின்றதுக்கும் அந்த போமை உருவாக்குன அந்த போய்ட்டோட மைண்டோட க்ரியேஷன் என்ன அப்படின்றதுக்கும் வந்து ஒரு டிஸ்டிங்ஷன், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். எந்த அளவுக்கு ஒரு போயட் வந்து தன்னைத்தானே அந்த போயட்டில் அந்த போம்லேருந்து விலக்கி வச்சுக்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த போம் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனையும் ஒரு சக்ஸஸையும் நோக்கி போகும். It is the mind of the poet which transforms his experience into something new and different. ஒரு போயட்டோட மைண்ட் தான் அந்த போயட்டோட எக்ஸ்பீரியன்ஸை புதுசாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் ப்ரெசென்ட் பண்ண வைக்கும். His personality does not find the expression in his poetry. He acts like a catalyst. இந்த போயட்டோடைய ஒரு பர்சனாலிட்டி வந்து அந்த போமில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்க போகிறது கிடையாது. அது என்னவாக இருக்குது, பர்சனாலிட்டி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பிளாட்டினம் மாதிரி ஒரு கேட்டலிஸ்டாக தான் இருக்குது. அடுத்ததாக போயட்ரினா என்ன அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷனை கொடுக்குறாரு. ஒரு போயட்டோட மைண்டை ஒரு ஜார் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த ஜாரில் நம்பர்லெஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அளவிட முடியாத அளவுக்கு எமோஷன்ஸையும் ஃபீலிங்ஸையும் இந்த ஜாரில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கும் போது இந்த எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் வந்து அன்ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும், ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபார்மில் இருக்காது, ஒரு கன்ஃபியூஸ்டான ஃபார்மில் தான் இருக்கும். இப்படி சிஸ்டமேட்டிக்காக இல்லாத அன்ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய இந்த எல்லா ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் ஒன்றா யுனைட் பண்ணி ஒரு புது காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் போயட்ரி. ஸோ போயட்ரி இஸ் ஆர்கனைசேஷன் rather than an இன்ஸ்பிரேஷன். போயட்ரி அப்படின்றத ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறத விட ஒரு ஆர்கனைசேஷனாக தான் பார்க்கணும். ஏன்னா அந்த போயட்டோடைய மனசான மைண்டான அந்த ஜாரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் வந்து ஒன்றா சேர்த்து ஒரு நியூ ஃபார்முக்கு கொண்டு வரது போயட்ரி. இந்த போயட்டோடைய கிரேட்னஸ் வந்து எதில் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா த இன்டென்சிட்டி ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் போயட்டிக் கம்போசிஷன். ஸோ அந்த போயட்டோட கம்போசிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர அந்த போயட்டோட எமோஷன்ஸை பேஸ் பண்ணி இல்லை. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி ஒரு ப்ரெஷருக்கு கீழே நடக்கும் போது இன்டென்சிட்டி இஸ் நீடட் ஃபார் தி ஃபியூஷன் ஆஃப் எமோஷன். தனக்கான ஒரு கேட்டலிஸ்ட்டை அதை சூஸ் பண்ணுதோ, கேட்டலிஸ்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் வரலையோ, அதே மாதிரி தான் இந்த போயட்டோட எமோஷன்ஸும் இருக்கணும். தி கிரேட்டர் த இன்டென்சிட்டி த கிரேட்டர் வில் பி த போம்.
அந்த போமில் எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி வந்து கிரேட்டராக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த போம் வந்து ரொம்ப கிரேட்டராக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் போமாக இருக்கும். ரிஜெக்ஷன் ஆஃப் ரொமான்டிக் சப்ஜெக்டிவிசம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோடைய கருத்தான ஸ்பான்டானியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்றத முட்டாள்தனம் அப்படின்னு டிஎஸ் எலியட் அவர்கள் சொன்னார். இப்போது ஆர்டிஸ்டிக் எமோஷன், அதாவது எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் தி போம், ஆர்டிஸ்டிக் எமோஷனுக்கும் பர்சனல் எமோஷனுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே வந்து எப்பயுமே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. இதுக்கு ஓ டு அ நைட்டிங்கேர்ல் அப்படின்னு ஜான் கீட்ஸ் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு போமை முன்வைக்கிறாரு. ஹேஸ் அ நம்பர் ஆஃப் எமோஷன்ஸ். இந்த போமில் நிறைய எமோஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். பட் they are nothing to do with the nightingale. இந்த எமோஷன்ஸ்க்கும் நைட்டிங்கேர்லுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இங்கே இந்த போயட்டான ஜான் கீட்ஸ் அவர்கள் ஒரு மீடியமாக, ஒரு மீடியேட்டராக, ஒரு கேட்டலிஸ்டாக தான் இருக்கிறாரு. இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி மேன். ஒரு போயட்டுக்கு, ஒரு மேனுக்கு இம்ப்ரெஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் தான் வந்து முக்கியத்துவமாக இருக்குது. ஆனால் அதே போயட் அதை வந்து ஒரு போமாக எழுதும் போது தன்னுடைய செல்ஃப் இம்ப்ரெஷனை பற்றியோ தன்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியோ வந்து அதில் ஹைலைட் பண்ணக்கூடாது. இப்படி ஹைலைட் பண்ணுறது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ டிஎஸ் எலியட் அவர்கள் ரொமான்டிக் சப்ஜெக்டிவிசம், அதாவது சப்ஜெக்டிவ், தன்னை பற்றி ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஒரு போமாக வடிக்கிறத தவறு அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்டிஸ்டிக் எமோஷன்ஸ் அண்ட் தேர் கான்சென்ட்ரேஷன். இங்கே ஆர்டிஸ்டிக் எமோஷன் அப்படின்னா எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் தி போயட்ரி. ஒரு பர்சனல் எமோஷனுக்கும் எமோஷன்ஸ் ஆஃப் போயட்ரிக்கும் நிறையவே வேறுபாடுகள் இருக்குது. ஒரு பர்சனல் எமோஷன் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக க்ரூடாக இருக்கும். எமோஷன்ஸ் ஆஃப் போயட்ரி அப்படின்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ரிஃபைண்டாக இருக்கும். ஸோ ஒரு போயட் வந்து ஒரு ஆர்டினரியாக சிம்பிளாக க்ரூடான ஒரு எமோஷன்ஸை வச்சு ஒரு போமை எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த போம் வந்து அவ்வளோ சக்ஸஸை நோக்கி போகாது. But he must impart a new significance and new meaning to them. ஒரு போயட் அப்படி ஆர்டினரியான ஒரு எமோஷனை பற்றி அந்த போமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆர்டினரியான அந்த எமோஷன் வந்து ஒரு புது முக்கியத்துவத்தையோ இல்லை புது அர்த்தத்தையோ கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கணும். The emotions which he has not experienced can serve the purpose of poetry. ஒரு போயட் இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கற்பனை பண்ணி எழுதுறது தான் வந்து ஒரு பர்பஸ் ஆஃப் போயட்ரியாக இருக்கும். நம்ம ஒரு போமுக்கு பண்ணக்கூடிய ஒரு சர்விங்காக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. ஏன் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோடைய கருத்துக்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, எமோஷன்ஸ் ரீகலெக்டட் இன் ட்ராங்குவாலிட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு விஷயத்தையோ நினைவு கூர்ந்த ஒரு விஷயத்தையோ தான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து லிரிக்கல் பேலட்ஸில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு போமாக எழுதியிருப்பார். ஸோ ஒரு பர்சனலாக இருக்குது அண்ட் மோர் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாக இருக்குது அப்படின்றதுனால இதை ரிஜெக்ட் பண்ணுறாரு. He points out that there is neither emotion nor recollection. ஸோ எமோஷனோ ரீகலெக்ஷனோ ட்ராங்குவாலிட்டியோ அப்படின்றது ஒன்று போயட்ரியில் கிடையாது, ஒரு poetic composition ப்ராசஸில் கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா, only concentration of a number of experience and the new thing results out of it. இந்த மாதிரியான கான்சன்ட்ரேஷன் வந்து கான்ஷியஸாகவும் இருக்கக்கூடாது, டெலிப்ரேட்டாகவும் இருக்கக்கூடாது, ஆக்டிவாகவும் இருக்கக்கூடாது, பேசிவாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ பேசிவ் அப்படின்னா எங்கேயும் ஆப்ஜெக்டிவ் பற்றி தான் பேசுகிறாங்க, ஆப்ஜெக்டிவிட்டியாக மட்டும்தான் இருக்கணும். பொயட்டிக் ப்ராசஸில் சில எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கலாம், டெலிப்ரேட்டாக இருக்கலாம், ஆனால் எல்லாமே வந்து அப்படியே அமைஞ்சிருக்காது. ஒரு பேட் போயட்னா யார் அப்படின்றத சொல்கிறாரு. One who is conscious where he should be unconscious and unconscious where he should be conscious. எங்கே கான்ஷியஸாக இருக்கணுமோ அங்கே அன்கான்ஷியஸாகவும், எங்கே அன்கான்ஷியஸாக இருக்கணுமோ அங்கே கான்ஷியஸாகவும், அதாவது சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் கம்பேரிசன்ஸை சொல்கிறாரு. இப்படி மாற்றி இருக்கக்கூடியவங்களை தான் பேட் போயட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் மேக்ஸ் இஸ் போம் பர்சனல். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும்போது அந்த போம் வந்து பர்சனல் சப்ஜெக்டிவாக மாறிடுது. ஒரு போம் அப்படின்றது ஒரு மெச்சூரான ஒரு ஆர்ட் அப்படின்றது ஆப்ஜெக்டிவாக தான் இருக்கணும், அதாவது இம்பர்சனலாக தான் இருக்கணும். இதுதான் வந்து ஒரு குட் அண்ட் பேட் போயட்கான ஒரு பெஸ்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத சொல்கிறாரு. ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ், அதாவது புறநிலை தொடர்பு. டிஎஸ் எலியட் அவர்கள் அவருடைய எஸ்ஸேவான ஹேம்லெட் அப்படின்றதில் இந்த ஃப்ரேஸை முதல்ல காயின் பண்ணியிருக்காரு. இந்த ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் மூலிமா என்ன சொல்ல வராரு அப்படின்னா,
ஒரு போயட் தன்னோட போமில் ஒரு எமோஷனை வெளிப்படுத்தணும் அப்படின்னா பர்சனலாக சொல்ல முடியாது, இம்பர்சனலாக தான் சொல்லணும். அதுக்கு சில ரெலவெண்ட்டான சூட்டபிளான ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவை தான் வந்து ஹைலைட் பண்ணி சொல்ல முடியும். ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷனை கொடுக்குறாரு. ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் ஆஸ் அ செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அ சிச்சுவேஷன் ஆர் அ செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் which shall be the formula for the poet's emotion. ஒரு போய்ட்டோட எமோஷனை இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு எவோக் பண்ணுறதுக்கும் சொல்கிறதுக்கும் ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை ஒரு சிச்சுவேஷனையோ இல்லை ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸையும் வந்து பயன்படுத்துகிறது தான் ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா ரீடர்ஸ்க்கு வந்து போயட்டோடைய இந்த ரைட்டருடைய எமோஷன்ஸை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிரெக்டான வேர்பல் எக்ஸ்ப்ரெஷன் தேவைப்படுது. அந்த டிரெக்டான வேர்பல் எக்ஸ்ப்ரெஷன் இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ரீடர்ஸ்க்கு இந்த போயட்டோட எமோஷன்ஸை சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியும். இட் இஸ் அ ஷோர் வே ஆஃப் டீபர்சனலைசிங் எமோஷன். ஒரு எமோஷனை டீபர்சனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷோரான ஒரு வழி அப்படின்றத சொல்கிறாரு. This may be done by presenting certain situations which can arouse similar interest in the readers. ரீடர்ஸ்க்கு மத்தியில் ஒரே மாதிரியான சிமிலரான இமோஷன்ஸை வந்து அரோஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். கம்மிங் டு பார்ட் 3. பார்ட் 3ல் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றது தான் சம்மப் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போயட்ரி அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய பர்சனாலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியது கிடையாது. பட் இன்ஸ்டட் நம்மளுடைய பர்சனாலிட்டியிலேருந்து வெளியே வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் விஷனில் ஒரு போமை எழுதுறது அப்படின்றத சொல்கிறாரு. இதற்காக பர்சனாலிட்டியவோ இல்லை ஒரு போயட்டோட எமோஷன்ஸையோ வந்து டெனி பண்ணுறாரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. பட் இருந்தாலும் ஒரு போயட்டோட எமோஷன்ஸை வந்து டீபர்சனலைஸ் பண்ணணும். அந்த போயட் வந்து ஒரு பர்சனல் வியூவில் ஒரு போமை எழுதக்கூடாது, இம்பர்சனாலிட்டியோட தான் எழுதணும், இம்பர்சனல் அதாவது சப்ஜெக்டிவ் விஷனில் தான் எழுதணும் அப்படின்றத முன்வைக்கிறாரு. எப்போ இந்த போயட் வந்து ஒரு இம்பர்சனாலிட்டி தியரியை ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், எப்போ அந்த போயட் தன்னைத்தானே தான் செய்ய வேண்டிய வேலை அதாவது லிட்ரரி ட்ரெடிஷனுக்கு சரண்டர் பண்ணுறாரோ அப்போ தான் அந்த போம் வந்து இம்பர்சனாலிட்டி தியரிக்கு கீழே வரும். அப்படி இம்பர்சனாலிட்டி தியரிக்கு கீழே வரும்போது அந்த போயட்டுக்கு சென்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன் பற்றியும் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் பற்றியும் ஒரு விதமான நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை இன்னும் டெப்த்தாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் சென்ஸை பற்றியும் சென்ஸ் ஆஃப் ட்ரெடிஷனை பற்றியும் நமக்கு மொத்த நாலேஜும் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய சென்சிபிலிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம கான்ஷியஸாக ப்ரெசண்ட்டை பற்றி மட்டும் இல்லை பாஸ்டோடைய ப்ரெசண்ட்டை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப்பும் பாஸ்ட் போமுக்கும் ப்ரெசன்ட் போமுக்கான ரிலேஷன்ஷிப்பும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு பீஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்றத தான் இந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் மூலமாக முன்வைக்கிறாரு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்ட் 3ல் வந்து 1 and 2 வந்து சம்மப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. Here we are introduced to two concepts. ஒன்று வந்து unification of sensibility, இன்னொன்று disassociation of sensibility. யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னா என்னென்னா ஒருங்கிணைக்கப்பட்ட உணர்வு திறன். யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி மூலயமா ஒரு போயட் வந்து தன்னுடைய தாட்ஸையும் ஃபீலிங்ஸையும் பர்ஃபெக்டாக வந்து இணைக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு தாட் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து ஒன்றா கம்பைன் பண்ணுறது மூலயமா ரீடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தாட்டையும் இந்த ஐடியாவையும் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ ஒரு குட் போயட்ரிக்கு தேவையான ஒரு எசென்ஷியலான பிளெண்ட் இது அப்படின்றத சொல்கிறாரு. தான் சொல்லக்கூடிய ஒரு தாட் ஒரு கருத்தை வந்து ரீடர்ஸ்க்கு சொல்லணும், இம்பர்சனல் வியூவில் சொல்லணும். அண்ட் த போயட் ஷுட் எம்ப்ளாய் தி அப்ரோப்ரியேட் ஃபீலிங்ஸ். அந்த போயட் வந்து ஒரு அப்ரோப்ரியேட்டான ஃபீலிங்ஸை வந்து அங்கே எம்ப்ளாய் பண்ணி தான் என்ன சொல்ல வரோம், தன்னோட டார்கெட் என்ன அப்படின்றத கரெக்டாக அச்சீவ் பண்ணணும். அதுக்கு இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி ஒரு ஐக்கானாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி எங்கே நிறைய நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தா மெட்டாஃபிசிக்கல் போயட்ரி. ஸோ மெட்டாஃபிசிக்கல் போயட்ரியில் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு கேரக்டர் ஒரு ஃபிகர் யார் அப்படின்னு பார்த்தா ஜான் டன். ஸோ ஜான் டன்னை வந்து இங்கே அப்ரிஷியேட் பண்ணுறாரு. எதற்காக அப்படின்னு பார்த்தா ஜான் டன்னுடைய க்ரியேட்டிவ்னஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ஃபேக்கல்ட்டிஸ் ஒர்க்கை பற்றி பேசுகிறாரு. ஒரு பர்ஃபெக்ட் ஹார்மோனியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. அ தாட் டு டன் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், இட் மாடிஃபைட் ஹிஸ் சென்சிபிலிட்டி.
ஸோ டன்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய தாட் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுனால இவருடைய சென்சிபிலிட்டியை இது மாடிஃபை பண்ணியிருக்கு. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம், சென்சிபிலிட்டியை மாடிஃபை பண்ணியிருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் வந்து ஒரு சக்ஸஸிவான ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு. டிஸ்அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. டிஸ்அசோசியேஷன் அப்படின்னா விலக்கல், சென்சிபிலிட்டி அப்படின்னா உணர்வுத்திறன். அப்போ உணர்வுத்திறன் விலக்கல். ஸோ டிஸ்அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி எப்போ வரும்னா, ஒரு போயட் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த தாட்டை வந்து வெளிப்படுத்தும் விதம் அறியாமலோ இல்லை வெளிப்படுத்துறதுக்கு தேவையான ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்தாலோ தான் இந்த டிஸ்அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரைஸ் ஆகும். இந்த மாதிரியான கேஸில் இந்த போய்ட்டுடைய தாட் அண்ட் ஃபீலிங் வந்து ரீடர்ஸ் மத்தியில் அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷனை கொடுக்காது. ஸோ பெரிய மாற்றங்களை வந்து கொடுக்காது. ஸோ டிஎஸ் எலியட்டை பொறுத்த வரைக்கும் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இது ரெண்டுமே வந்து ஸ்ப்ளிட் ஆகி ரீடர்ஸ் கிட்ட ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை கொடுக்காமல் இருந்த ஒரு காலகட்டம் என்ன அப்படின்னா லேட் 17th century அப்படின்றத சொல்கிறாரு. அண்ட் எந்தெந்த போயட்ஸ் வந்து இதன் கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்தா ட்ரைடன், மில்டன், ப்ரௌனிங் அண்ட் டென்னிசன். அதுக்கு ஒரு ரீசனும் சொல்கிறாரு. ட்ரைடனும் மில்டனும் வந்து இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே இட் கிரியேட்டட் ஒன்லி டிஸ்அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. அண்ட் ப்ரௌனிங் பற்றி பார்க்கும்போது ராபர்ட் ப்ரௌனிங்க்கு நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. பட் இவருடைய ஐடியாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு எமோஷனாகவோ ஒரு சென்சேஷனாகவோ வந்து இவர் கொடுக்கல. இவருடைய லாஜிக்கல் தாட்ஸ் வந்து எப்பயுமே ட்ரையாகவே இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாரு. அண்ட் கம்மிங் டு டென்னிசன் அப்படின்றவர் வந்து ஒரு ஜென்யூனான ஒரு திங்கர். ஜென்யூனாக திங்கராக இருந்தாலும் இவருடைய தாட் பட் ஹி டிட் நாட் ஃபீல் ஹிஸ் தாட். இவருடைய தாட்டை வந்து ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து இவர் எழுதலை. அதனால் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து சிம்பிளாகவும் ஆர்டிஃபிஷியலாகவும் தான் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ மில்டன், ட்ரைடன், ப்ரௌனிங், டென்னிசன் இவங்க எல்லாருடைய ஒர்க்குமே வந்து performed the other poetic functions very magnificently. ஸோ மேக்னிஃபிஷியண்ட்டாக மற்ற எல்லா poetic functionsயுமே வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தினாங்க. அண்ட் தி மேக்னிடியூட் ஆஃப் தி இஃபெக்ட் கன்சல்ட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஒருவேளை இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டியும் இவங்களுடைய போம்ஸில் இருந்துருந்துச்சுன்னா இப்போ இருக்கிறத விட இவங்க போம் இன்னும் கிரேட்டராக இன்னும் சக்ஸஸிவான போம்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. The video is useful for you in one or the other way. Have an optimistic life with full of success. Thank you for watching our video. Please do like, share, comment and subscribe our channel to get further more updates.